அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 2.92. எக்ஸசைஸ் நம்பர் 17. என்டர் த ஃபாலோயிங் இன் டபுள் காலம் கேஷ் புக். இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் டபுள் காலம் கேஷ் புக் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸை வச்சு நம்மளால் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கே 3 காலம்ஸ் கேஷ் புக்கே நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேஷ் பேலன்ஸு, received from ball and by check, discount allowed to him, purchased goods for cash, paid to bank, withdraw from bank for personal use, paid office rent by check. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கேஷ் புக் லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இதில் 3 காலம்ஸ் கேஷ் புக்கே நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம் யூஸ் பண்ணி நம்மளால் லெட்ஜர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ டெபிட் சைடில் டேட்டு பர்டிகுலர்ஸு, டிஸ்கவுண்ட் கேஷ் பேங்க். கிரெடிட் சைட்லேயும் அதேமாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸு, டிஸ்கவுண்ட் கேஷ் பேங்க். ஸோ டெபிட் சைடில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ்க்கான மீனிங் வந்து ரிசிப்ட், கேஷ் உள்ளே வரது எல்லாமே என்ட்ரி ஆகும். ஸோ அதேமாதிரி கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் வந்து பேமெண்ட், கேஷ் எது எதெல்லாம் வெளியில் போதோ அது எல்லாமே என்ட்ரி ஆகும். இப்போ ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு ஜேர்னல் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து லெட்ஜரில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேஷ் பேலன்ஸு 13,750 டேட் வைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து கேஷ் பேலன்ஸ்ன்றதுனால டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் நேம்ல டு பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னாலும் ஓப்பனிங் பேலன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ டெபிட் சைடில் இந்த 1 ஜனவரியில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் என்ட்ரி ரிசீவ்டு ஃப்ரம் பால் அண்ட் பை செக். செக்காக வாங்கியிருக்கிறோம் 2500 rupees. அப்போ செக் வந்து பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பாலன் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது. எது இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் டெட்டார்னு வருதோ அதெல்லாம் ரிசிப்ட்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டு பாலன். ஸோ பாலனோட அக்கௌண்ட்டில் பேங்க் காலத்தில் 2500 rupees மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணுறோம். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் காலத்தில் 125 rupees நம்ம அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணுறோம். கேஷ் காலத்தை டம்மி பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கழிச்சு காமிச்சிருக்கலாம்ல, அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே அவங்க பிரித்து கொடுத்துறதுனால அப்படியே ஆஸ் இட் இஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது தேர்டு பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ், அதாவது கேஷ் பர்ச்சேஸ்னு அர்த்தம். அப்போ இதுக்கான ஜெனரல் என்ட்ரி வந்து என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ கிரெடிட் சைடில் இதுவும் பேமெண்ட் கேஷ் வந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ பேமெண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால கேஷ் காலத்தில் அந்த 2150 rupees வந்து டேட் வைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டுறோம். அதுக்கடுத்தது வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பாருங்கள், பெய்டு இன்டு பேங்க் அமௌண்ட்டு பெய்டு இன்டு பேங்க் 4th January 1100. இது வந்து கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடில் வந்து கேஷ் என்ற நேமில் பேங்க் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம், இன்னொரு சைடில் பேங்க் என்ற நேமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அமௌண்ட் வந்து உள்ளே போகுது அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், அதுதான் ஜேர்னல் என்ட்ரி. அப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4th January டூ கேஷ்ன்றதில் மென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது கேஷ் லெஜரில் கேஷ் என்ற நேம் வரும், ப்ராக்கெட்டில் கான்ட்ரான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நம்ம கேஷ்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் காமிக்கிறோம் அப்படின்னா பேங்க் காலத்தில் 1100. அதே சேம் டேட்டில் 4th January பை பேங்க்கு கான்ட்ரான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம கேஷ் காலத்தில், அப்போ நம்ம பேங்க்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம்னா கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் காலத்தில் மென்ஷன் பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா டபுள் டைம் வந்து நம்மளுடைய கேஷ் புக்கில் மென்ஷன் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னவா இருக்கும், டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். அப்போ பேமெண்ட் வந்து பேங்க்கில் குறையுது, அப்போ பேங்க்ல இருந்து அமௌண்ட் போகுது அப்படின்னும் போது கிரெடிட் சைடில் பை டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு எங்கே குறையுது பேமெண்ட் ஆகுது, த்ரூ பை பேங்க். அப்போ 1500 பேங்க் காலத்தில் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th January பெய்டு ஆஃபீஸ் ரெண்ட் பை செக்காக கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன ஆகும், ஆஃபீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். ஏன்னா செக்குனாலே அது வந்து பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பேங்க்கில் 800 rupees வந்து பேமெண்ட் ஆகுது. ஸோ பை ஆஃபீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லா என்ட்ரியும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 டிஸ்கவுண்ட்டு, கேஷ், பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆஸ் இட் இஸ் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ 1 by 1 நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் என்ற நேமில் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் கேஷ் பேலன்ஸ் பார்ப்போம். கேஷ் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் 13,750 இருக்குது. பட் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2150 + 1100, அதாவது மொத்தமாக சேர்த்து கிரெடிட் சைடில் 3250 தான் இருக்குது. அப்போ 13,750ல் 3250 போயிடுச்சுன்னா 10,500 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ்னு அர்த்தம். தென் வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து பார்ப்போம். பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ஒரு 3600 இருக்குது. ஸோ அதில் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும்
2300 இருக்குது. அப்போ 3600ல் 2300 போயிடுச்சுன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 1300 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க்கு. ஸோ டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். டெபிட் சைடில் 125, கிரெடிட் சைடில் 125. அதே ₹125 அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வந்து க்ளோசிங் பேலன்ஸாகவே காமிச்சிடுவோம். தட்ஸ்